ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இண்டியன் ஜாப் சமையல். ஆர்மி ஆர்டரன்ஸ் கிராப்ஸில் இருந்து இப்போ ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும், அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் தேவைப்பட்டால் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, ப்ளஸ் அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, அது எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் இருக்கும். இந்த பிடிஎஃப்பை நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு பாருங்கள், 18லேருந்து 25 10th பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். எம்டிஎஸ்க்கும் சேம் 18லேருந்து 25 10th பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எசென்ஷியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மட்டும் நீங்கள், அதாவது அந்த எலிஜிபிலிட்டி மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். டிசைரபிள் வந்து ஆப்ஷனல் தான், அது ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், கூடுதல் தகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது தேவையில்லை, எசென்ஷியல் மட்டும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் போதும். ஸோ பெயிண்டர் அண்ட் டிகோரேட்டர்னு அலங்காரம் பண்ணுறவங்கள டிகோரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அலங்கரிப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் அதில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை சர்டிஃபிகேட்டோ இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கார்பெண்டருக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும், சேம் அதில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் சர்டிஃபிகேட் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபயர்மேனுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், டெலி ஆப்ரேட்டர் கிரேட் 2, இதுக்கு நீங்கள் +2 முடிச்சிருக்கணும், ப்ளஸ் அந்த பிபிஎக்ஸ் போர்ட் ஹேண்ட்லிங்கில் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைவேட் போர்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. அதாவது ப்ரைவேட் பிரான்ச் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சிவிலியன் மோட்டார் டிரைவர் ஓஜி ஆர்டினரி கிரேட் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். வேலிட் EV டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 12th முடிச்சு இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் தெரிஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 35 words per minute டைப்ரைட்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், இங்கிலீஷாக இருந்தால் சீனியர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? இல்லை நான் ஹிந்தியில் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஜூனியர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். ஏன்னா 35 words per minute கொடுத்துருக்காங்க இல்லையா, 35 அப்படின்னா அது வந்து சீனியர் கேட்டகரியில் தான் வரும், 30 அப்படின்னா ஜூனியர் கேட்டகரியில் வரும். ஹிந்தி கம்பல்சரி இல்லை, ஆப்ஷனல் தான், 6 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் தெரிஞ்சால் போதும். அதுவும் நீங்கள் சீனியர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதாவது அந்த அளவுக்கு நீங்கள் வேகமாக அடிக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு 35 வார்த்தைகள் பிழை இல்லாமல் உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டு ஏதாவது ஒரு டிசிப்ளினில் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இன் எனி டிசிப்ளின் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 10th 12th ITI டிப்ளமோ டிகிரி இந்த எல்லா கேட்டகரியும் இந்த எல்லா குவாலிஃபிகேஷனும் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள் தான், சரிங்களா? ஸோ இப்போ எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும் அதான் டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. AOC-recruitment.government.in அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் இதுதான். இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். சரி ப்ரோ, லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா இந்த மந்த் எண்டு, அதாவது December 30க்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிடணும். ஆன்லைனில் மட்டும் ஃபில் பண்ணால் போதும், அதை போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணணும், அதெல்லாம் அவசியமே இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் மிஸ்டரா மிஸ்ஸஸாக அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நேமு, மிடில் நேம் தேவையில்லை, ரெட் கலரில் ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா, அதை மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு நேமில் உங்கள் ஃபுல் நேமு, லாஸ்ட் நேமில் இனிஷியல் டைப் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, 10th மார்க் ஷீட்டில் நேமு, டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதில் ஃபில் பண்ணும். இப்போதைக்கு உங்களுக்கு ரெக்கார்டு அப்படின்னா 10th மார்க் ஷீட் தான், அதை வச்சு தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் செக் பண்ணுவாங்க. நேமாக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே 10th மார்க் ஷீட் தான் முக்கியம், சரிங்களா? அடுத்து ஃபாதர் நேமு, ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரு, பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடை என்டர் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ யூசர் ஆக்டிவேஷன் பெண்டிங், ப்ளீஸ் வெரிஃபை OTP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இமெயில் ஐடி மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணி வெரிஃபை OTP வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் நேமில் உங்கள் லாகின், அதாவது உங்கள் இமெயில் ஐடி தான் லாகின், சரிங்களா? இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கூட பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு லாகின் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நேமில் அப்ளிகேஷன் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும், சரிங்களா? ஸோ இங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கும். இதெல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு டிக் பண்ணுங்கள்.
கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துட்டு இந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கீழே ஐ ஹியர்பை தட் ஐ ஹவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ்லேயும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபயர்மேன், எம்டிஎஸ், மெட்டீரியல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் அந்த குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் அந்த ஏஜ் க்ரைட்டீரியாவை நீங்கள் மீட் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணிவிட்டு அங்கே சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறேன். இதுக்கு 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருக்கணும். எதுக்கு அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் 18லேருந்து 25. நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 10th முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தேவையில்லை, டிசரபிள் தேவையில்லை, எசென்ஷியல் மட்டும் இருந்தால் போதும். ஸோ 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்து எம்டிஎஸ் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ கேட்டகிரியில் பாருங்கள், ஓபிசி, எஸ்சி எஸ்டி, அன்ரிசர்வ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா ஓபிசி செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இதில் எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் எக்ஸ் சர்வீஸ் மேன் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நன், அந்த ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், அப்படியே விட்டுருங்க. அடுத்து நேஷ்னாலிட்டி, சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதுவும் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, நீங்கள் எம்டிஎஸ் போஸ்டிங் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது டிஃபால்ட்டாக இருக்கும், அதே அப்படியே விட்டுருங்க. நீங்கள் எந்த போஸ்டிங் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா டிஃபால்ட்டாக இங்கே வந்துடும். சரிங்களா? அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரிலாக்ஸேஷன், உங்களுக்கு அந்த 25க்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த 3 years கவர்மெண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு ஏஜ் பார் ஆகலை, நான் அந்த 25 ஏஜுக்குள்ளே தான் இருக்கேன், வித்தின் ஏஜுக்குள்ளே தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்து ஐ அக்ரி வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? முதல்ல பர்சனல், எஜுகேஷன், அதர் டீட்டெயில்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் டிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் ஆல்ரெடி உங்கள் நேமு, ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாமே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அது போக அடிஷ்னலாக ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். மதர் நேம் கேட்டிருக்காங்க, மதர் நேம் ஃபில் பண்ணுங்கள். மார்ஷியல் ஸ்டேட்டஸில் மேரிட் ஆர் சிங்கிள். ஸோ நீங்கள் மேரிடாக இருந்தால் மேரிட் செலக்ட் பண்ணுங்கள், இல்லை நான் அன்மேரிட் அப்படின்னா சிங்கிள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபிகேஷன் மார்க் டிசியில் இருக்கும். டிசியில் இல்லை அப்படின்னா உங்கள் பாடி பார்ட்டில் எந்த இடத்துல கிளியராக தெரியுதோ அதை பார்த்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். மோல் அப்படின்னா மச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கேர் அப்படின்னா தழும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிளியராக எந்த இடத்துல இருக்கோ அதை பார்த்து கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள். ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஹவுஸ் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, போஸ்ட் ஆஃபீஸ் நேமு, அடுத்து பின்கோடு, இப்போ தாலுக் பின்கோடு இருக்கும் இல்லையா, அதை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஸோ கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ், பர்மனண்ட் அட்ரஸ் இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. கீழே ஆல்ரெடி நீங்கள் கேஸ்ட் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஓபிசி செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சப்கேஸ்ட் வந்து என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. சப்கேஸ்ட் வந்து என்டர் பண்ணுங்கள். உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கும், ஓகேங்களா? அதை என்டர் பண்ணிவிட்டு ஸோ மேலே டாப் ரைட் சைட் கார்னரில் பாருங்கள் சேவ் அப்படின்னு இருக்கும். ஸோ சேவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். சரிங்களா? அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ நீங்கள் எம்டிஎஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் 10th மட்டும் ஃபில் பண்ணால் போதும். 10th குவாலிஃபிகேஷன் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். மிசல்னஸ் அப்படின்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன். 10th தவிர்த்து நீங்கள் டிப்ளமோ அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 12th டிப்ளமோ, கிராஜுவேஷன் அதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எந்த காலேஜில் படிச்சிங்க, ஸ்டேட்டு அதாவது ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து போர்டு, பாசிங் இயரு, டோட்டல் மார்க் என்ன, அப்டைன்டு மார்க் என்ன, இதை என்டர் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். சரிங்களா? ஸோ எம்டிஎஸ்க்கு 10th குவாலிஃபிகேஷன் மட்டும் நம்ம ஃபில் பண்ணால் போதும். ரோல் நம்பர் அப்படின்னா 10th எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இப்போ 10th மார்க் ஷீட்டில் இருக்கும், அதை பார்த்து என்டர் பண்ணுங்கள். அடுத்து ஸ்கூல் நேம், எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து போர்டில் ஸ்டேட் போர்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பாசிங் இயர், எந்த இயரில் ஃபைனலாக எக்ஸாம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க
அது உங்கள் சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். அதாவது இந்த வருஷத்தில் வந்து இந்த எக்ஸாம் எழுதி இவர் பாஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி உங்கள் சர்டிஃபிகேட்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து இங்கே அந்த இயர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 2013 இந்த இறுதி கல்வியாண்டை இவர் இந்த இறுதி கல்வியாண்டை எழுதி இவர் தேர்ச்சி பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த இயர் வந்து கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து 500க்கு டோட்டலாக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 483 அப்படின்னு வச்சுக்கோங்க. சாரி, டோட்டல் மார்க் அப்படின்னா 500. நான் மாற்றி சொல்லிட்டேன். 500க்கு டோட்டல் மார்க் அப்படின்னா 500. அப்டைன்ட் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க. ஒரு 483 அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை என்டர் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த 10th குவாலிஃபிகேஷனை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். எதுக்கு அப்படின்னா எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு. சரிங்களா? மேலே சேவ் இருக்கும். சேவ் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து அதர் டீட்டெயில்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதர் டீட்டெயில்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஓபிசி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, எந்த டேட்டில் இஷ்யூ பண்ணாங்க, இஷ்யூவிங் அத்தாரிட்டி தாசில்தார் தான் இருக்கும். தாசில்தார் என்டர் பண்ணுங்கள். ஸ்டேட்டில் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். லைஃப் டைம் வேலிடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கண்டிப்பாக நோ தான் வரும். ஏன் அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் மேக்ஸிமம் 1 இயர் தான் தருவாங்க இல்லையா? ஸோ அதனால் அது வந்து நோ தான் வரும். அது வந்து பர்மனெண்ட்லாம் இல்லை. ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்னா எப்போவுமே உங்களுக்கு 1 இயர் தான் தருவாங்க. முன்னே 6 month கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 1 year வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அடுத்த வேலிட் அப் டு, அது எந்த டேட் வரையும் அது வேலிட், அதில் கீழே கொடுத்துருப்பாங்க. திஸ் சர்டிஃபிகேட் இஸ் வேலிட் அப் டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த வேலிடிட்டி டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து டேட்டு, மந்த், இயர் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். சரிங்களா? என்டர் பண்ணிவிட்டு சேவ் இருக்கும். சேவ் கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்து அதில் இந்த ஸ்டெப்லேயே கீழே பாருங்கள், அதாவது அதர் டீட்டெயில்ஸ்லேயே அப்படியே கீழே பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் மாவட்டத்தோட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நேம், ஓகேங்களா? அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ் நேமு, அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கான அட்ரஸ், இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா. இல்லை ப்ரோ நான் ரிஜிஸ்டர் பண்ணலை, அது வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் சேவ் கொடுத்துட்டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பில் ஃபோட்டோ, சிக்னேச்சர், கவர்மெண்ட் ஐடி, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, 10th மார்க் ஷீட்டு, இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இந்த கவர்மெண்ட் ஐடி, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, 10th மார்க் ஷீட், இது மூணுமே 30 to 50 KBக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? 30 to 50 KBக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். எல்லாமே ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். பிடிஎஃப், ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதை கரெக்டாக ஜேபிஜி ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து இந்த ஃபோட்டோ, சிக்னேச்சர், இது 2 மட்டும் 10 to 25 KBக்குள்ளே இருக்கணும். கவர்மெண்ட் ஐடி, இந்த டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, பாஸ்போர்ட் எது இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். இதுக்கான டாக்குமெண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் நம்பர் அப்படின்னா பேன் கார்டு நம்பர். டிரைவிங் லைசன்ஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், அதை தான் நீங்கள் என்டர் பண்ணணும். 10th மார்க் ஷீட் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் நம்பர் மேலே இருக்கும், சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும் மேலே ரைட் சைட் கார்னரில், அதை பார்த்து என்டர் பண்ணுங்கள். இது எல்லாமே சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணுங்கள். சேவ் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த டிக்ளரேஷன் ஸ்டெப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த எக்ஸாம் சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட், நம்ம ஸ்டேட் அந்த மாதிரிலாம் இருக்காது. இது எல்லாமே அவுட் சைட் தமிழ்நாடு ஸ்டேட் தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் ஆல் ஓவர் இந்தியாவில் தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா ஆக்ரா, டெல்லி ரோட், கான்பூர், ஜபால்பூர், நாரங்கி, அதாவது குவாஹாத்தி, அசாம் லொக்கேஷன், இந்த மாதிரி தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது வந்து நியராக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா? எக்ஸாம் சிட்டி சாய்ஸ் செலக்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ எல்லாமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அது ஆர்டர் வைஸ் உங்களுக்கு எது வந்து நியராக இருக்கோ ஏதாவது ஒரு 5 ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து போஸ்டிங் ரீஜன், எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்லேயே வந்து வேக்கண்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்லேயே வந்து வேக்கண்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், சதனில் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, தமிழ்நாடு இது எல்லாமே வரும்.
அதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, அதுக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்லேயே வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். பட் எக்ஸாம் மட்டும் நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் தான் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு ஸ்டேட்லலாம் இருக்காது. ஓகேங்களா? ஆல் ஓவர் இந்தியாவில் தான் எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ ரயில்வே எக்ஸாம் மாதிரி தான் சென்னையிலே வந்து போட மாட்டாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் தானே சென்டர்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இதுலேயே வந்து பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். மற்றபடி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எல்லாமே சதன்லேயே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ முதல் ப்ரெஃபரன்ஸில் சதன் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஈஸ்ட்டு, அடுத்து நார்த் வந்து கொடுங்க. அடுத்து வெஸ்ட்டு, சென்ட்ரல் வெஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்து பிளேஸு, இந்த 2 பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு உங்கள் பிளேஸு, அடுத்து கேப்சா கோட் என்டர் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ இருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால், அதாவது கீழே ஸ்க்ரால் பண்ணி கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா கீழே பிரிண்ட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அடுத்து சப்மிட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே மேலே பாருங்கள், ஃபோட்டோ வர வேண்டிய இடத்துல என்னுடைய சிக்னேச்சர் வந்திருக்கு. நான் ஃபோட்டோ என் சிஸ்டமில் இல்லை, அதனால் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து இதே மாதிரி அப்லோட் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு. சரிங்களா? நான் எக்ஸாம்பிளுக்கு அப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் தான் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபோட்டோ வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கலாம், ப்ளூ பேக்ரவுண்டாக இருக்கலாம், எந்த ஃபோட்டோ இருக்கோ நீட்டாக 90% ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி கரெக்டாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோ நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வரும். நான் எக்ஸாம்பிளுக்கு சிக்னேச்சர் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களே இதை பார்த்துட்டு சிக்னேச்சர் அப்லோட் பண்ணாதீங்க, அது ரொம்ப தப்பு. சரிங்களா? ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இந்த ஸ்க்ரால் பட்டனை கிளிக் பண்ணி செக் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அடுத்து வந்து சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க.